வணக்கம். இது தி டீப் டைவ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு காலத்துல ரொம்ப பயங்கரமான யானையா இருந்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட மனித உயிர்களை பறிச்சதா சொல்லப்பட்ட ஒரு காட்டு யானை. ஆமா, அது எப்படி பின்னர் வனத்துறையால மதிக்கப்படுற ஒரு கும்கி யானையா மாறுச்சுங்கிற ஒரு வியத்தகு கதையை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நிச்சயமா. நாம பார்க்க போறது மூர்த்திங்கிற யானையோட கதை. இது ஏதோ வரலாற்று நாயகனோ இல்ல புராண கடவுளோ இல்லவே இல்ல. ஒரு நிஜமான யானையோட அசாதாரணமான வாழ்க்கை. ஆமா, மூர்த்தியோட வாழ்க்கை, அவன் எப்படி பிடிபட்டான், அவனோட மறுவாழ்வு, அப்புறம் அவனோட மரபுன்னு பல தகவல்களை அலசி ஆராய்ஞ்சு இது மூலமா மனித வனவிலங்கு உறவோட சிக்கல்களையும் மறுவாழ்வோட சாத்தியங்களையும் நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். சரி, வாங்க மூர்த்தியோட கதைக்குள்ள ஆழமா போவோம். முதல்ல மூர்த்தியோட அந்த பயங்கரமான வருஷங்களை பத்தி பார்க்கலாம். மூர்த்தி ஒரு மக்னா யானை, அதாவது தந்தங்கள் இல்லாத ஒரு ஆண் யானை. ஆமா, மக்னா. 1990கள்ல கேரளாவோட வயநாடு பகுதியில இவன் ஒரு பெரிய அச்சத்தோட சின்னமாவே இருந்திருக்கான். பயங்கரம், அஞ்சப்பட்ட விலங்கு அப்படின்னு தான் அறியப்பட்டிருக்கான். சரிதான், அந்த பகுதி மக்களுக்கு ஒரு கெட்ட கனவு மாதிரி. ஆமா, ஆதாரங்கள் படி பார்த்தா சுமார் 20லிருந்து 28 மனித உயிர்களை கொன்றதா சொல்றாங்க. இந்த நம்பர் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஆனா பாதிப்பு ரொம்ப அதிகங்கிறது மட்டும் உறுதி. நிச்சயமா, அந்த பாதிப்பு காரணமா தான் நிலைமை ரொம்ப மோசமா போய் கேரளா அரசு ஜூன் 1998ல மூர்த்திக்கு எதிராக கண்டதும் சுடும் உத்தரவையே பிறப்பிச்சாங்க. அடேங்கப்பா, அவ்வளவு தீவிரமா? ஆமா, ஒரு விலங்குக்கு எதிராக அரசு எடுக்கிற ரொம்ப தீவிரமான நடவடிக்கை அது. அந்த சமயத்துலதான் மூர்த்தி எப்படியோ தப்பிச்சு தமிழ்நாட்டோட குடலூருக்குள்ள வந்துட்டான். இங்கேயும் பிரச்சனை பண்ணானா? ஆமா, அங்கேயும் இளைஞனை தாக்கினதும் உள்ளூர் மக்கள் கொந்தளிச்சு போய் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கண்டதும் சுடும் உத்தரவு அது எப்படி மாறுச்சு? அது ஒரு முக்கியமான திருப்பு முனை இல்லையா? அதுக்கு வேற எதுவும் முக்கியத்துவம் இருந்ததா? நிச்சயமா, ரொம்ப முக்கியமான கட்டம் அது. இங்கதான் புகழ்பெற்ற யானை மருத்துவர் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி வராரு. ஓ, யானை டாக்டர். ஆமா, அவரோட தலையீடு தான் காரணம். அவர் கொல்றதுக்கு பதிலா அதை உயிருடன் பிடிச்சு மறுவாழ்வு கொடுக்கலாமேன்னு ரொம்ப அழுத்தமா வாதிட்டாரு. அப்போ இது வெறும் மூர்த்திய காப்பாத்தின விஷயம் மட்டும் இல்லவே இல்ல. இது இந்த மாதிரி சிக்கலான சூழல்ல கூட ஒரு மனிதாபிமான அணுகுமுறைக்கு இடம் இருக்கு, அது சாத்தியம்னு காட்டின ஒரு சக்தி வாய்ந்த முன்னுதாரணம். சொல்ல போனா இது ஒரு கொள்கை அளவிலான மாற்றத்துக்கான ஒரு ஆரம்ப புள்ளியா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். ரொம்ப கடினமான முயற்சி ஜூலை 1998ல நடந்துச்சு. பலாப்பழத்தால ஈர்த்து மயக்க மருந்து போட்டாங்க. ஆனா அது வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகும் அவன் பாட்டுக்கு ஒரு 500 மீட்டர் தூரம் ஓடிட்டான். அப்படியா? ஆமா, அப்புறம் அவனை ஒரு வழியா சுமந்து லாரியில ஏத்தி முதுமலை முகாமுக்கு கொண்டு வர்றதுக்கு 3 நாள் தேவைப்பட்டுச்சு. இது வெறும் உடல் உடைப்பு இல்ல, சரியான திட்டமிடுதல், பொறுமை எல்லாம் தேவைப்பட்ட ஒரு பெரிய ஆபரேஷன். முதுமலைக்கு கொண்டு வந்த பிறகும் கூட அவனோட கோபம் அடங்கலையே. முதல் நாளே மரக்குண்ட உடைச்சான், கால்ல காயம்னு எல்லாம் படிச்சோம். ஆமா, ஆரம்பம் ரொம்பவே சவாலா தான் இருந்துச்சு. அந்த கிரால்னு சொல்ற பெரிய மரக்குண்டையே சேதப்படுத்திட்டான். அவனோட கோபம் கட்டுக்கடங்காம இருந்ததால பாதுகாப்புக்காக சங்கிலியால கட்ட வேண்டிய நிலைமை. துரதிருஷ்டவசமா அதனால கால்ல காயங்கள் ஏற்பட்டுச்சு. இது சில விலங்கு நல ஆர்வலர்களோட நியாயமான விமர்சனத்தையும் பெற்றது. அந்த ஆரம்ப கட்ட மூர்த்திக்கும் சரி, அவனை பாத்துக்கிட்டவங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா தான் போச்சு. ஆனா இங்கிருந்துதான் அந்த நம்ப முடியாத மாற்றம் தொடங்குது. அது எப்படி சாத்தியமாச்சு? சும்மா நாள் போக போக சரியாயிடுச்சா? இல்ல, அது சும்மா நேரம் போனதால வந்த மாற்றம் இல்ல. இதுக்கு முக்கிய காரணம் பாகன்கள். எம் திருமாறன், கிருமாறன்னு பாகங்களோட அர்ப்பணிப்பான ரொம்ப பொறுமையான பயிற்சி தான். பயிற்சி மட்டும்தானா? இது வெறும் பழக்கப்படுத்துறது இல்ல, அதோட நம்பிக்கையே ஜெயிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா மூர்த்தி அந்த முகாம்லயே ரொம்ப நட்பான யானைகள்ல ஒன்னா மாறினான். எவ்வளவு தூரம்னா பரிச்சயம் இல்லாதவங்க கூட அவனை வாக்கிங் கூட்டிட்டு போற அளவுக்கு மாறிட்டான். ஊசி போடணும்னா காலை வளைச்சு கொடுக்கறது, உடம்புல இருந்த குண்டுகளை எடுக்கிறப்ப அமைதியா நின்னுது. இது எப்படி சாத்தியம்? அதுதான் அந்த ஆழமான நம்பிக்கை. அவனுக்கும் அவனை பாத்துக்கிட்டவங்களுக்கும் நடுவுல உருவான அந்த பாண்டிங். கால்நடை மருத்துவர் கலைவாணன் சொன்ன மாதிரி அது மூர்த்தியோட மனநிலையில ஏற்பட்ட ஒரு அடிப்படை மாற்றத்தை காட்டுது. பயமும் கோபமும் நிரந்தரம் இல்ல, சரியான அணுகுமுறை இருந்தா மாத்த முடியுங்கிறதுக்கு இது ஒரு வாழும் உதாரணம். அதுக்கப்புறம் அவன் ஒரு கும்கியா மாறினான். கும்கினா என்ன? ஒரு காலத்துல மனுஷங்களே தாக்குனவன் எப்படி இந்த வேலைய செஞ்சான்?
கும்கிங்கிறது வந்து காட்டு யானைகளை விரட்டவோ இல்ல கட்டுப்படுத்தவோ, சில சமயம் காயம்பட்ட யானைகளை மீட்கவோ வனத்துறைக்கு உதவுறதுக்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட யானைகள். ஓ சரி சரி. மூர்த்தியோட மாற்றம் இங்கதான் அதோட உச்சத்தை தொடுதுன்னு சொல்லலாம். ஒரு காலத்துல கொலைகாரன்னு முத்திரை குத்தப்பட்டவன் இப்ப மனிதர்களுக்கும் காட்டு யானைகளுக்கும் இடையில நடக்கிற மோதல்களை தடுக்கிறதுல ஒரு முக்கிய கருவியா மாறிட்டான். என்ன மாதிரி வேலைகள்லாம் செஞ்சான்? ஊருக்குள்ள வர்ற காட்டு யானைகளை விரட்டுறது, குழியில விழுந்த குட்டி யானைகளை மீட்கிறதுன்னு நிறைய முக்கியமான பணிகளை செஞ்சிருக்கான். ஒரு அரசு ஊழியர் மாதிரி அவன் செஞ்ச சேவை வந்து அபாரமானது. பல வருஷ சேவைக்கு அப்புறம் மார்ச் 31, 2022 ஓய்வு பெற்றான். அப்புறம் அக்டோபர் 14, 2023 கிட்டத்தட்ட 58 வயசு முதிர்ச்சியால இருந்துட்டான். அவனோட இறுதி ஊர்வலம் அரசு மரியாதையோட நடந்ததும் மத்த யானைகள் எல்லாம் சுத்தி நின்னு பிளிறினதும் ரொம்ப உருக்கமான தருணங்கள்னு சொல்றாங்க. ஆமா, ரொம்ப உணர்ச்சிகரமான நிகழ்வு அது. முதுமலையில அடக்கம் செஞ்சப்போ அவனோட உடம்புல இருந்த பழைய குண்டு காயங்களோட தழும்புகள் தெரிஞ்சிருக்கு. அவன் கடந்து வந்த அந்த கடினமான பாதையை அது ஞாபகப்படுத்துச்சு. உண்மையிலே இந்த மாற்றம் வந்து 1927 ஆரம்பிச்ச முதுமலை யானைகள் முகாமோட நீண்டகால அனுபவம் அங்க இருக்கிற உள்கட்டமைப்பு இல்லாம சாத்தியமே இல்லை. ஆமா, குறிப்பா மூர்த்திக்கு இந்த பேர் வர காரணமான யானை டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அவரோட அந்த மனிதாபிமான அணுகுமுறை தான் இதுக்கெல்லாம் அடித்தளம் போட்டது. ஆஹா, ஒரு காலத்துல ரொம்ப அஞ்சப்பட்ட ஒரு விலங்கு அதுக்கப்புறம் ரொம்ப மதிக்கப்படுற ஒரு பாதுகாவலனா மாறின மூர்த்தியோட இந்த அசாதாரணமான பயணத்தை நீங்க பாத்தீங்க. இதுல பயம், கோபம், நம்பிக்கை, சேவைன்னு நிறைய பரிமாணங்கள் இருக்கு. ரொம்ப முக்கியமா மூர்த்தியோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த சிக்கலான விலங்குகளை கொல்றது மட்டும்தான் தீர்வுன்னு நினைக்க கூடாது. சரிதான். அர்ப்பணிப்போட பராமரிப்பு, நிபுணத்துவம், அப்புறம் மனிதாபிமான அணுகுமுறை இருந்துச்சுன்னா மறுவாழ்வுங்கிறது சாத்தியம்தாங்கிறதுக்கு இது ஒரு மிக சக்தி வாய்ந்த உதாரணம். அழிக்கிறதுக்கு பதிலா மாற்று வழிகள் இருக்குன்னு இது காட்டுது. உங்களுக்காக ஒரு சிந்தனை. மூர்த்தியோட இந்த நம்பவே முடியாத மாற்றம் மனிதர்களோட மோதல்ல ஈடுபடுற, சில சமயம் இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு நாம முத்திர குத்துற மத்த விலங்குகளை புரிஞ்சிக்கிறதுக்கும் அதுங்களுக்கு மறுவாழ்வு அளிக்கிறதுக்கும் நமக்கு இருக்கிற பொறுப்பு, நம்ம கிட்ட இருக்கிற திறமை, இத பத்தி எல்லாம் என்ன கேள்விகளை எழுப்புது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.